நாளை தேர்தல் என்பதால் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் ஒரு சிறிய ஊக்கமளிக்கும் கதை இதோ. ஒரு துளி ஒரு கடல். ஒரு ஊரில் பெரியவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஊர் முன்னேற்றம் அடையவில்லை என்ற வருத்தம் எப்போதும் உண்டு. தேர்தல் வந்தபோது அவர் தனது மகன் கதிரிடம், "கதிர், நாளை மறக்காமல் போய் வாக்களி" என்றார். அதற்கு கதிர் அலட்சியமாக, "அப்பா, கோடிக்கணக்கான பேர் ஓட்டு போடுகிறார்கள். நான் ஒருவன் போடவில்லை என்றால் என்ன ஆகிவிடும்? என் ஒரு ஓட்டு என்ன பெரிய மாற்றத்தையா கொண்டு வரப்போறது?" என்று கேட்டான். பெரியவர் சிரித்துக்கொண்டே ஒரு காலி குடத்தை காட்டி, "கதிர், இந்த குடத்தை ஒரு சொட்டு நீரால் நிரப்ப முடியுமா?" என்றார். கதிர், "நிச்சயமாக முடியாதப்பா. ஒரு சொட்டு நீர் எதற்கும் உதவாது" என்றான். அடுத்த நாள் காலை பெரியவர் அந்த குடத்தை மழையில் வைத்தார். ஒவ்வொரு சொட்டு மழையாக விழுந்து சில மணி நேரங்களில் அந்த குடம் நிரம்பி வழிந்தது. கதிரை அழைத்து அதை காட்டிய பெரியவர் சொன்னார், "இந்த குடம்தான் நம் நாடு. அந்த மழைத்துளிகள்தான் நாம் போடும் ஓட்டுகள். ஒரு துளிக்கு மதிப்பு இல்லை என்று ஒவ்வொரு துளியும் ஒதுங்கியிருந்தால் இந்த கூடம் இன்று காலியாகவே இருந்திருக்கும். உன்னுடைய ஒரு ஓட்டு ஒரு துளிதான். ஆனால் பல கோடி துளிகள் சேரும்போது தான் அது மாற்றத்திற்கான பெருங்கடலாக மாறும்." கதிர் தன் தவறை உணர்ந்தான். தன் ஒரு ஓட்டு தான் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றும் முதல் படி என்பதை புரிந்து கொண்டு ஆர்வத்துடன் வாக்களிக்க புறப்பட்டான். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. 5 நிமிடம் நீங்கள் ஒதுக்கும் நேரம் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கும். மாற்றம் உங்களில் தொடங்கட்டும். யாரும் சரியில்லை என்று சொல்வதை விட சரியானவரை தேர்ந்தெடுக்க உங்கள் பங்களிப்பை அளியுங்கள். நாளை தேர்தல். விரலில் வைக்கும் மை உங்கள் வெற்றியின் அடையாளம். நிச்சயம் வாக்களிப்போம். ஜனநாயகத்தை காப்போம்.